மாப்பிள்ளைகளா, நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலிருந்துன்னு ஒருத்தர் பேசுவார். தேனி அருண்குமார் அவருக்கு தான். ஒரு பொண்ணு ஒரு குவார்ட்டர் பாட்டில் ஏதோ பாட்டில் அதை வச்சுக்கிட்டு குடிக்கிற மாதிரி செய்யுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அடுத்த வீடியோ போட்டிருக்கு. நான் வந்து குடிக்கலை, சும்மா குடித்த மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணினேன்னு சொல்லி அந்த அந்த தங்கையை சொல்லுதாங்க. நீங்கள் அதை முழுசாக பார்க்காம வந்துட்டு அந்த பிள்ளையை அந்த கேள்வி வைக்கிறு. குடிச்சிட்டு வீடியோ போடுது, நாட்டை கேவலப்படுத்துது, அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு சொல்லி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிய. ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பேசுங்க பங்காளி. தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இப்படித்தான் இந்த வணக்க முகசியில் தங்கச்சியும் இப்படித்தான் தேவையில்லாமல் வந்து பேசிட்டு அலைஞ்சிரு. இப்போ கடைசியில் இப்போ புதுசாக ஒவ்வொருத்தர பேச ஆரம்பிச்சிட்டாரு. உமர் லட்சணத்தை ஊர்லேருந்து கேட்டால் பூரா பெருங்குடியாரன் குடிச்சிட்டு அங்கே கிடப்பாரு இங்கே ரோட்டில் கிடப்பாருன்னு அவ்வளோன்னு சொல்லுதான். என்னத்தை போட்டு நான் சொல்ல. சரி ரைட் நண்பர்களே, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? நம்ம வேலையை பார்ப்போம். அப்படித்தான் யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க. நல்லா இருக்காது பங்காளி, ரொம்ப சங்கடத்தில் போயிடும். அப்புறம் வந்து எவன் எந்த வந்து உம்பரை கும்முன்னு கும்மான்னு தெரியாது, பார்த்துக்கோறோம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன் தேவையில்லாமல் கடந்து கிளம்பிட்டு கிடைக்கிற ஒரு விஷயத்தை வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பாருமையா. அதை விட்டுட்டு பாதியாக அறகுறையாக வந்து பார்த்துட்டு பேசுகிற இந்த விஷயத்தை பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது தகுதி இருக்கா நான் கேட்கேன். நீரே ஒரு பெரும் குடிகாரர், சரியா? நீர் குடிச்சு விட்டு கிளம்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறீரு. இல்லை நீர் நாட்டை திருந்த போகிறீரோ? முதல்ல நம்ம ஒழுங்காக இருக்கணும், குடிக்காமல் வைக்காமல் ஒழுங்காக இருக்கணும். நம்ம 4 பேரை பற்றி பேசணுமையா. நீர் மூலம் ஒழுங்காக இருந்துட்டு நாட்டை திருத்தும். சரி ரைட் நண்பர்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறீங்கய்யா. நன்றி, வணக்கம்யா.